அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குமரி மீனவர்கள் கரை திரும்ப நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த 30 மீனவர்கள் கரை திரும்ப நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற 30 மீனவர்கள் கடல் கொந்தளிப்பில் சிக்கி தவித்து வரும் நிலையில் தற்போது குமரி மீனவர்களை கரை திரும்ப நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமா சாரலதா. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது கடலில் மீன் பிடிப்பதற்காக சென்றுள்ளார்கள். தற்போது மேற்கு கடலோர பகுதியில் மிகப்பெரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களுடைய மழை அதிகமாக பெய்யக்கூடும், காற்றின் வேகம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த 30க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீட்க வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் சற்று முன் தற்போது வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஆழ்கடலில் தற்போது 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் செயற்கைக்கோள் தொலைபேசி சேவை மூலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனியார் ஆபரேட்டர்கள் தற்காலிகமாக பல பயனடைந்துள்ள இணைப்பை வெற்றிகரமாக மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஆழ்கடலில் உள்ளவர்களுக்கு தொடர்பு கொள்ள முடிந்தது எனவும் வானிலை எச்சரிக்கை இப்போது பெரும்பாலான மீனவர்கள் சென்றடைந்துள்ளதால் அவர்கள் பாதுகாப்பாக திரும்ப தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறதாகவும் தெரிவித்துள்ளார். மீதமுள்ள மீனவர்கள் அவர்கள் தேவைக்கு ஏற்ப சேவையை மீட்பதற்காக உறுதி செய்வதற்காக BSNL மற்றும் இந்தியா தனியார் ஆபரேட்டர் மூலமாக நெருக்கமாக இணைந்து பணியாற்ற வருகின்றனர். மேலும் தனது தொலைபேசி சேவை மீட்பதற்காக வல்லமை உள்ள கிராமத்தில் உள்ள பர்தர் தாமஸ் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தனது நிவாரணத்துக்கு அவர் மேலும் தங்களுடைய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளதாகவும் தங்களுடைய ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். தற்போது 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடல் மீட்கப்பட்ட சம்பவம் என்பது மீனவர் மத்தியில் ஒரு பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.